நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 4வது வார்த்தையிலே சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய ஜெபமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை ஆரம்பிக்கிறாரு. முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதையே நாடுவேன். ஒரு ராஜா, அவருக்கு எத்தனையோ விதமான வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ விதமான சந்தோஷங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருக்கிறத ரொம்ப விரும்புறேன். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஒரு பெரிய ஒரு தாகம் அப்படின்னா, அரண்மனை கிடையாது, அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள் அல்ல, சங்கீத கீர்த்தனங்கள் அல்ல, நடனங்கள் அல்ல, களிப்பான எந்த காரியமும் அல்ல, ருசியான பதார்த்தங்களும் அல்ல. எனக்கு நாடுவது, நான் விரும்புவது என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்றார். இன்றைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எப்படியாவது மொக்க போட்டுடலாம், எப்படியாவது நம்ம விட்டுடலாம், விட்டுட்டு ஏதாவது வேலைக்கு போயிடலாம், இன்னைக்கு கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும், இல்லைன்னா வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கமிட்மெண்டோட உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல வேலைக்கு தான் போயிட்டு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியாது. நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு மேல வாஞ்சியா இருக்கணும். ஆலயத்துக்கு வர்றதுக்கு நொண்டி சாக்கு சொல்லக்கூடாது. வேலைக்கு போகும்போது கரெக்ட் டைமா போறோம், ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்ட் டைம் போறோம், காலேஜுக்கு போகும்போது கரெக்ட் டைம் போறோம், சாதாரணமா ஒரு கூலி வேலைக்கு கூட சரியான நேரத்துக்கு போயிடுறோம். ஆனா சர்ச்சுக்கு வர்றதுக்கு மாத்திரம் என்னால எழும்ப முடியல, என்னால நிமிர முடியல, என்னால குனிய முடியல அப்படின்னு சொல்லி 1008 காரணம் சொல்றோம். இது நீங்கள் சொல்லுகிற காரணத்தினால ஒரு நாளும் தேவன் ஒரு விதத்திலும் குறைந்து போக மாட்டார். அவருக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க தேவனை தேடி அவருடைய ஆலயத்துக்கு வந்தா ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், கர்த்தருக்கு அல்ல. நீங்க தேவன் செஞ்ச நன்மைகளை நினைச்சு கர்த்தரை நீங்க துதிக்கணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. அதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அதற்காக தான் சபை என்கிற ஒரு கூட்டமா வந்து நம்ம தேவனை துதிக்கிறோம். அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கர்த்தரை நீங்க ஆராதிப்பது என்பது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். தேவ தூதர்கள் ஆராதிக்கக்கூடிய அந்த ஆராதனைகளே தேவன் பிரியப்படாமல், நாம் ஆராதிக்கிற, நாம் துதிக்கிற அந்த துதிகளுக்கு மத்தியிலே அவர் வாசம் செய்கிறாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வராம எந்த ப்ரோக்ராம நீங்க போட்டிருந்தாலும் தயவாய் சொல்லுகிறேன், அதை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அது நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க ஜாலியா போவீங்க, நல்லா வருவீங்க, இருப்பீங்க, எல்லாம் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவீங்க. பட் அது உங்க லைஃப்ல நிறைய லாஸை கொண்டு வரும், நிறைய இழப்புகளை கொண்டு வரும். உடனே தெரியாது, தேவனை விட்டு தூரமாய் உங்களை கொண்டு போகும். ஆராதனையை கட் பண்ணுகிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு துணிகரமான எண்ணங்களை கொடுத்தது யார்? சற்று யோசித்து பாருங்கள். ஆராதனையை கட் பண்ணிட்டு ஒரு சாதாரணமான உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைத்தது யார் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அப்படின்னா யாரோ ஒருவர் உங்களை தூண்டி விடுகிறார், யாரோ வேறு ஒரு ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வாரையானால் இந்த வேத வசனத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். முதலாவது ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடணும் அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போகிற பாதை சரியாக இருக்கிறதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சில பேர் ஃபேமிலியாவே வெளியே போறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்க. சில பேருக்கு சர்ச் மேல அவ்வளவு வெறுப்பு. இந்த சர்ச்சுக்கு நான் ஏன் போகணும், அந்த பாஸ்டர் நான் ஏன் பார்க்கணும், ஆன்லைன்ல எத்தனையோ ஆராதனை வருது, நான் லைவா பார்த்துக்குவேன், நான் அப்படி ஆராதிச்சுக்குவேன். கர்த்தர் உங்களை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஏன் சொல்கிறேன் என்றால், பாஸ்டரை பார்த்தோ, பாஸ்டரமாவை பார்த்தோ, விசுவாசிகளை பார்த்தோ ஆலயத்துக்கு போவீங்கன்னா அது சாபம். தேவனை பார்ப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும்
ஆலயத்துக்கு செல்ல வேண்டுமே தவிர யாருக்காகவோ ஆலயத்துக்கு போவில்லையானால் அதனாலே நஷ்டம் உங்களுக்கு தான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன். அங்க பாஸ்டரை பார்க்க போவோம் வாருங்கள், நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன். அப்படி கிடையாது. விசுவாசியை பார்க்க போவோம் வாருங்கள், குறிப்பிட்ட பர்சன்ஸ் குறிப்பிட்ட நபர்களை பார்க்க போவோம் அப்படின்னு சொன்ன பொழுது நான் சந்தோஷமா இருந்தேன் சொல்லல. தேவனை ஆராதிப்பதற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவருக்குள்ள ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் ஆலயத்தை விட்டு தூரமாயிடாதீங்க. நீங்க ஆலயத்துக்கு போங்க, கர்த்தரை மனப்பூர்வமா ஆராதிங்க. நான் சொல்லுகிறேன், பூரணமான ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு வரும். உங்க பிள்ளைகளுக்கு ஆராதனையை ஸ்கிப் பண்றதுக்கு, ஆராதனையை விட்டுட்டு போறதுக்கு நீங்க கத்து கொடுப்பீங்கன்னா அதை விட ஒரு பெரிய தவறு இந்த உலகத்துல நீங்க வேற எந்த தவறுமே பண்ணல. ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறீங்க. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நீங்க நஷ்டப்படுத்துறீங்க. எவனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. சாபமா சொல்ல நினைக்காதீங்க. நீங்க சாபத்துக்குள்ள போக கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையாக, ஒரு புதுமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.